பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். சிறு வரிசை அம்மா வீட்டிலேருந்து வரலான்னு கோமதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பழனிக்கிட்ட வந்து என் அம்மா வீட்டிலேருந்து ஒரு சிறு வரிசை வரல, ஆனால் தம்பியாக நீ எனக்கு கொடுத்துருக்கலாம்லடா, ஆனால் அது கூட கொடுக்கல இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ பழனிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எமோஷ்னல் ஆகிடுறாங்க. எல்லாருக்கும் அவங்க சிறு வரிசை வரும்போது எனக்கு வரலன்ற ஒரு ஏக்கமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. உடனே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பழனி. டேய் அப்படி தான்ட்டு சொல்லுவா, நீ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதுன்னு பாண்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா வந்து தீபாவளிக்கு எல்லாருமே பலகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா ஒரே மாதிரி பலகாரம் தான் பண்ணுவியான்றாங்க. வேற என்ன பண்ணணுன்னே மீனாக இருந்துட்டு இது அதுன்றாங்க. என்னடி இது வாயிலே நுழையில, இது எப்படி செய்ய தெரியும், நான் நெட்டில் பார்க்கட்டுமோ, இதெல்லாம் சைனாவில் செய்யுது ஏண்டி, அதெல்லாம் நம்மளுக்கு வராது, ரெகுலராக நம்ம என்ன செய்வோமோ அதை செய்யலான்றாங்க. ரெகுலராக செய்து தானே அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செந்தில் கால் பண்ணுறாங்க. மீனா உனக்கு தான் ஃபோன் வருது, செந்தில் தான் கால் பண்ணுறா, ஸ்பீக்கரில் போடுங்க. அக்கா மாமா ஏதாச்சும் ரொமான்டிக்காக பேச போகிறாங்க. என்ன ரொமான்டிக்காக பேசிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார், நீங்கள் ஸ்பீக்கரில் போடுங்க தன்றாங்க. சொல்லுங்கள் மீனா எங்கே இருக்க, நம்ம வீட்டில், நானும் நம்ம வீட்டில் தான் இருக்கேன், நீ காணுமேன்றாங்க. எங்க நான் நம்ம வீட்டில் இருக்கேன், நம்ம வீட்டில் தான் மீனா, எங்கன்னு எங்க நான் எங்கே இருக்கேங்கன்றாங்க. இங்கே தீபாவளி செய்கிறத விட்டு அங்கே ஏன் போகணும் மீனா அப்படின்றாங்க. இங்கே வந்து தீபாவளி எப்பயும் செய்கிறது தானே, இங்கே எல்லாரோட கொண்டாடலாம், இங்கே வந்துடுங்க, அங்கெல்லாம் நான் வரல சரியா, நீங்கள் வா நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. இல்லை நான் கேட்குறேன்றாங்க. இது மாதிரி நம்ம சாப்பாடு பலகாரம் நீ செய், அதை செய், இதை செய், நம்ம அழகாக கொண்டாடலான்னு வாங்க. ஆமாடா அவனே வேலைக்காரி அவனுக்கு எல்லாம் செஞ்சு தரத்துக்கு ஆமாம் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் நல்லா கேட்டுட்டு தான் இருந்தேன், ஒழுங்காக இங்கே வரதானவா இல்லை தனியாக கொண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா செந்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. கதிர் வராங்க. அண்ணன் நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தனியாவா நான் போகல அப்படின்றாங்க. டே இல்லடா அது வந்து அண்ணன் நான் சொல்கிறத கேளு, இங்கே தனியாக நீ தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே எல்லாருமே பட்டாசு வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் செந்திலும் கதிர் வருவாங்க. கோமதி வரமாட்டேன்ல சொன்னேன், இப்போ வந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வரணுமா வரக்கூடாதா, வாடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஐயா வரமாட்டாரு அப்படி இப்படின்னாரு, இப்போ வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் திமிர பேசுவாங்க. எங்க வந்தவனா அப்படியெல்லாம் பேசாதுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்தோடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் கதிர் சொல்லுவாங்க. பட்டாசு நிறைய வந்திருக்கு, இப்போவே வெடிக்கலாமாம்மா அப்படின்னு மயிலு கேட்குறாங்க. எப்போனாலே வெடிக்கலாமா, உனக்கு எப்போ வெடிக்கணும்னு தோணுதோ அப்போ வெடின்னு ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். பழனி ரொம்ப நேரமாக காணுமேன்னு சுகன்யாவை கேட்குறாங்க. தெரியல தாச்சு எனக்கு தெரியலன்னு. அப்புறம் இதை வந்துட்டானுன்றாங்க. இதை எங்கடா போயிருந்த, கையில் என்னன்றாங்க. சுகன்யா போய் 2 தட்டு எடுத்துகிட்டு வா, சாப்பிட்ற தட்டானுவாங்க. நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு வந்து பூவு பழம் ட்ரெஸ்ஸுன்னு வச்சு, அக்கா அம்மா வீட்டு சீர் வரிசைக்கா இந்தாக்கானு அப்படியே ஃபீல் ஆகுறாங்க. பழனின்றாங்க. ஆமாக்கா எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தெரியாதக்கா, நீ சொன்ன பிறகுதாக்கா தெரிஞ்சிச்சு, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்தனோடனே அந்த சீர் வரிசை வாங்கிட்டு பழனியை கட்டி பிடிச்சிட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. புடவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குடா பழனி, அக்கா கம்மி ரேட்டு தான்க்கா, என்கிட்ட காசு இல்லை, எல்லாருக்கும் எடுத்து ஆசை தான்க்கா, அவ்வளோ காசு இல்லை, பரவாயில்லடா அக்காக்காக இதை வாங்கி கொடுத்துருக்க, கல்யாணி முதல் சிறு வரிசைடா எனக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.